Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃபெட் அப் ஆயிட்டேன் நானு பாத்ரூம்னால. ஆக்சுவலி எங்க பாத்ரூமுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு தீம் ஒன்று பிளான் பண்ணி அந்த மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஆல்ரெடி பல லட்சங்கள் முழுங்கி இருக்குது. இல்ல அது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு டோட்டலா இன்னைக்கு டைல்ஸ் எடுக்க போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டைல்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம் நாங்க. பார்த்துட்டு அதுக்கு இன்னைக்கு டோட்டலாக பே பண்ணி எல்லாம் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் மட்டும் தான் போயிருந்தேன். அங்கே நான் புக் பண்ண டைல்ஸ் வந்து ஒரு கிரியேஷனில் நான் புக் பண்ணேன். எனக்கு டோட்டல் மூட் அவுட் வந்து ஃபெடப்பில் அப்படியே படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைல்ஸ் அவங்க கணக்கு போட்டு சொல்லும் போது எங்கள் பாத்ரூமுக்கு மட்டுமே பாத்ரூம் டைல்ஸ் மட்டுமே 1 lakh போட்டாங்க. அது போக 100 ஸ்கொயர் ஃபீட் வெளியில வாங்கணும். ஆமா, அது போக 100 ஸ்கொயர் ஃபீட், அதுவே 27,000. சோ 1,27,000 அந்த டைல்ஸ்க்கு மட்டுமே அப்படின்னோன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மூட் அவுட்டே ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஒண்ணு பிளான் பண்றோம், இது ஒண்ணு நடக்குது அப்படின்னுட்டு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. ஆனா அதனால நான் அந்த டைல்ஸை எடுக்கவே இல்லை வேண்டாங்க, இப்போதைக்கு இது பெண்டிங்கே இருக்கட்டும். பாத்ரூமுக்கு மட்டுமே இந்த மாதிரி வருது அப்படின்னா எனக்கு டோட்டலா ஃபெட்டப் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே மூட் அவுட்ல வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்கிருந்து டைல்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனா எங்க பாத்ரூம் டைல்ஸ் மட்டும் வந்து வருதா என்னன்னு போட்டு வச்சிருக்கோம். கிடப்புல போட்டோம். நான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு, அதனால கிடப்புல போட்டோம். பட் மற்ற டைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பர்கோலா டைல்ஸ் எல்லாம் வரணும், அதெல்லாம் மட்டும் வரணும். பட் அதெல்லாம் நான் புக் பண்ணல. ஏன் புக் பண்ணல அப்படின்னா பார்த்து வச்சுட்டேன். புக் பண்ணலன்னா இப்ப பாத்ரூமே என்ன ஃபெட்டப் பண்ணிடுச்சு, அதனால பேசாம வந்துட்டேன். வெளிச்சமா இருக்குதுப்பா வீடு. ஆமா, நல்லா பிரைட்டா இருக்கு. டைல்ஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுல எது பாத்ரூம் டைல்ஸ், எது ஃப்ளோர் டைல்ஸ், எதுவுமே நமக்கே கன்ஃபியூஸ்ட் ஆகுது. ஒவ்வொன்றும் பிரிச்சு நம்ம ஆளுங்கிட்ட கரெக்டா சொல்லணும். இது மௌலி ரூமுக்கு, இது பாப்பா ரூமுக்கு, இது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. இன்னும் எங்க ரூமுக்கு எடுக்கல. எங்க ரூமுக்கு டைல்ஸ் மட்டுமே 1 லட்சம் ஆச்சா. நான் மூட ட்ரைவ் பண்ணிட்டேன். நாங்க ஒரு தனி தீம் ரெடி பண்ணின்னு இருக்கோம். அது உங்களுக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் பின்னாடி அந்த பாத்ரூம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் வரும். தெரியல எனக்கு. ஒரு டைல்ஸுக்கு மட்டும் 1 லட்ச ரூபா ஆகுது. அதுவே எனக்கு காண்டாயிடுச்சு இன்னைக்கு. இந்த பாத்ரூம் நான் இப்போ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மற்றதுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் கிளான்ஸ் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் அந்த டைல்ஸ்க்கு மட்டுமே அவ்வளோ செலவாகும் போல் இருக்குது. அதான் ஒன்றும் புரியல. வயரிங் ஒர்க் நடந்துன்னு இருக்கு. ஆமா, வயரிங் ஒர்க் தான். கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிச்சாமா வயரிங்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆரம்பிப்பாங்க. வெளியில வெறும் இது மட்டும் பார்த்து வச்சிருக்காங்க. ஒயிட் வாஷ் ப்ரைமர் மட்டும் போட்டிருக்காங்க. அப்ப இப்ப என்ன வேலை? டைல்ஸ் ஒட்டினா வேலை முடிஞ்சுது. டைல்ஸ் ஒட்டினா வேலை முடிஞ்சுது தானே. மேக்ஸிமம் ஓவர். மேக்ஸிமம் இப்ப 90% ஓவர்ப்பா. இன்னும் நம்ம இது போடணும், கிரில் போடணும், இது போடணும். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஆனா எல்லாமே சில்லற வேலை தான். அந்த சில்லற வேலை தான் வேலை ஜாஸ்தி. ஆமா, இந்த மெயின் தான் டைல்ஸ் தான் மெயின். டைல்ஸ் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவா போயிடும். ஆனா கிச்சனோட டைல்ஸ் சைஸ் என்ன தெரியுமாப்பா? 7க்கு 9, 9க்கு 5. அது கம்மி தான், அந்த கம்மி ஏரியா தான் அது. ஆனா எனக்கு என்னமோ இந்த பட்டி அடிச்ச உடனே டைல்ஸ் ஒட்டி பட்டி பார்த்துருக்காங்கல்ல, அப்போ அந்த இது கொஞ்சம் டார்க்கா தெரியற மாதிரி தெரியுது. உனக்கு எப்படி தெரியுது? யாரு இது? எங்க அடைச்சா எல்லாம் செங்கல் எல்லாம் உடைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்கல்ல. அது ஒன்று உன்னோட இது அந்த இதுல கேப் விட்டாங்க பத்தியா? ஸ்ட்ரைட்டா லைட்டு மேலே ஏறுறதுக்கு கேப் விட்டுருக்காங்க பாரு, சின்ன கேப்பு. நான் கூட அது ஒன்றும் உள்ள போல் இருக்குதுன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் நீ காலைல கேட்டேன், விட்டுட்டேன் அப்படின்னு. எதுக்கு? ஆமா, அந்த ஸ்ட்ரிப் லைட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன்லயும் வச்சாச்சு. ப்ரௌன்ல வைக்காம இருந்தது இல்ல, வச்சுதான் காட்டினானே. எங்க காணும்? இப்போ ப்ரௌனுக்கும் மேல வச்சாச்சு இல்ல, அது மேல அந்த ப்ரௌன் டைல்ஸ்க்கும் வச்சாச்சுல பைப்பு. சென்டர் பாயிண்ட் வச்சாச்சு. நீங்க காமிச்சா என்கிட்ட, இதோ வச்சாச்சுண்ணா அப்படின்னா. அந்த இதுக்கு மேலே இருக்குது, கரெக்டாக மறைச்சுன்னுக்குது. ஓகே, உன்னோட பைப் வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ப்ரைமர் மட்டும் ஒரு கோட் பார்த்துருக்காங்க. இன்னொரு கோட் ப்ரைமர் பார்ப்பாங்க, அவுட்டர் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கலர் சூஸ் பண்ணி பெயிண்ட்டு. எங்க கைப்பிடி வச்சு தொங்குற மாதிரி
என்ன அது தொங்குற மாதிரி இருக்குது? பைப்பு. அது இதுப்பா, அது அந்த பாத்ரூம் தானே ஜக்கூசி வருதுல்ல அதில், அதனால அதில் அதுக்கு என்னமோ பைப்பு புதுசாக போட்டு எடுத்துன்னு வந்துக்கிறோம். பிரிஸ்கா நட. இது ஏன்ப்பா இவ்வளோ தண்ணி நிற்கிதுங்க? ஃபுல்லாக உடச்சிட்டாங்க. போய் பாரு, குறை வந்து உன் கண்ணுக்கு தான் டப்புக்குன்னு தெரியும். இன்னும் ஹோல்ஸ் போடலையா? ஓ, மழை பெஞ்சா அந்த மழை தண்ணியாப்பா? அப்படின்னாலும் மழை தண்ணி அங்கே தானே இருக்கணும், இங்கெல்லாம் ஏன் வந்தது? இப்போ மேலே போனால் மேலேயும் தண்ணி நிற்குமே. சரி வா போலாம். அது ஏன் இந்த ஒரு பீஸ் பட்டி பார்க்காம விட்டுருக்கானுங்க மேலே? எங்க சரியான இவனுங்களா இருக்கிறாங்க. பார்க்கும்போதே இது பார்க்கலன்னு தெரியாதா அவனுங்களுக்கு? என்ன பர்பஸ்க்கு இது தெரியல. போ போ, நம்ம பாத்ரூம் போ. எங்கேருந்துப்பா தண்ணி வருது? இந்த பாரு, இப்போ அது இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து அந்த இது வந்துடணும் இது வரைக்கும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் குளிக்கிற இடத்துல அந்த சைடில் மேலே வரணும் டாப்பில். என்ன யோசிச்சுன்னுக்குறேன்? ஏன் புரியல? ஆமாம். நம்ம பர்கோல் எங்கே அடிச்சுக்கிறாங்க. இது என்னப்பா இந்த பட்டி சொரிப்பட்டி மாதிரி இருக்குது? WP2. ஓ, இந்த இதுக்கு ஃபுல்லாக அடிச்சிட்டாங்களா? மேலேயும் அடிச்சிருப்பாங்களா? ஏறு மேலே WP2 டெக்ஸ்சர் பட்டி. இப்போ நீ இந்தப்பா இந்த 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 இதுக்கு எல்லாமே டைல்ஸ் வரணும்ல? அங்கே ஒட்டுற டைல்ஸ் தான் இங்கே வரைக்கும் வரணுமா? இல்லை இல்லை, அது ஓகே. ஆனால் அந்த இதுவே ஒட்டிடலாமா? ஆமாம், அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். படிக்கட்டுக்கு சாதா டைல்ஸு. இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சுருந்துன்னா அதையும் எடுத்துருப்பேன். இந்த டாப்புக்கு அடிக்கல பட்டி, டெக்ஸ்சர் பட்டி. நாங்கள் மாதா வீடு மெஷர் பண்ணுவோம். அப்படி பாத்தியா நீ? ஏய், இவ்வளோ பெரிய வீடை கட்டிட்டு ஒரு 2000 லிட்டர் வாட்டர் டேங்க் கூட இல்லைன்னா அது மாதிரி எவ்வளோ பிரம்மாண்டமா. ஆனால் தூக்கி நிறுத்துனீங்கன்னா அது ஷவர் பேனல் போட்டா கரெக்டா இருக்கும்பா. அதெல்லாம் 1000 லிட்டரு. அங்க தெரியுது எல்லாமே 1000. இது 2000 பெருசா இருக்குது. அங்க பாரு, எலி மாதிரி போயிட்டு வர பாரு நீனு. இது என்ன இது கதையா இருக்குது? அப்போ ஒவ்வொரு வாட்டியும் போய் மோட்டர் போட்டுணுங்கணும். ஒரு வாட்டி போட்டு ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா வரும். காலையில எத்தனை டியூட்டி டைம் பாஸ் ஆயிட்டு இருக்கும் போல உனக்கு. காலையில எழுந்து மோட்டர் போடணும், வீட்டை சுத்தி சுத்தி செக் பண்ணி பருவேன். உங்க அப்பா மாதிரி ஆயிடுவ கட்சியில. உங்க அப்பா மாதிரி ஆயிடுவ கட்சியில ஃபியூச்சர்ல. அப்படி போப்பா. இப்படி ஏன்பா ஏறுற? அந்த முனையில ஏறுப்பா. ஏறவன் தான் ஏறுற. இந்த முனைக்கு ஏறாட்டி என்ன அந்த முனைக்கு ஏற வேண்டியது தானே. உங்க அப்பா மாதிரி காலையில எழுந்து செக்கிங் போயின்னு இருப்ப.
ஜாலியா இருப்பேன் குட்டி ஷார்ட்ஸை போட்டு. ஆமா. மாதா வீடு ஆண்டவரே மாதாவே. அங்கிருந்து எதுக்கு பழக்கிற? கீழே இன்னும் கீழே அந்த செங்கல் வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ இருக்கு? 2.10. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காம்பா. மாதா 2.6 தான் இருந்தாங்க. 1.2. இன்னும் பூச்செல்லாம் பூசுவாங்களே, அதுக்குள்ள எல்லாம் பட்டி பார்க்கணும். எதுக்குள்ளரா? உள்ளரெல்லாம் இல்ல, உள்ள எல்லாம் பட்டி பார்ப்பாங்க. பூசிட்டு பட்டி பார்த்து தான் பெயிண்ட் அடிச்சு தான் வைப்பாங்க. எடுக்காத, அவங்க இன்னும் வச்சிருக்காங்கல்ல, அதான் போய் எப்போ செட் ஆயிருக்கும். இவனுங்க சோம்பேறிங்க இன்னும் வந்து எடுக்காம இருக்கிறானுங்க. இப்போ தூசியா வருதுப்பா. கிச்சன்ல ஃபேன் வச்சியா? வச்சாச்சு. அதான் ஏற்கனவே சொல்லுவேன். அப்புறம் இன்னைக்கு எதுக்கோ கூப்பிட்டானே, என்னதுக்கோ கூப்பிட்டானே, எதுவும் கூப்பிட்டானே. ஆமாப்பா அப்படின்னா சரிங்க. இது பாருப்பா, இந்த லைட்டா? ஆமா, அதுக்கு இந்த செல்ஃபுக்கு லைட்டு, செல்ஃபுக்கு லைட்டு. செல்ஃப் வருதுல்ல, அந்த செல்ஃபுக்கு அங்க உள்ள ஒயர் லைட் கொடுக்கிறதுக்கு. ஒன்றும் புரியல, எப்பதான் முடியும்ட்டு நிம்மதியா இருக்கான். கன்ஃபியூஸா இருக்கு. இப்போ மெஷர்மெண்ட், அதுதான் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு. இது மாதா அதை எடுத்து முடிச்சுட்டுமா, அப்புறம் அந்த கிச்சன் அது ஆளுகளை வச்சு தான் எடுக்கணும். நமக்கு எடுத்துட்டு நம்ம தனித்தனியா தெரியாது. ஆமா, அதுவும் ஆக்சுவலி இதான் 2/4. செம்ம கோல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி கோல்டு வந்ததுன்னே தெரில. அதனால நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு சூப் குடிச்சிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சுத்தவா முடியல. எதுக்கு இப்போ வந்து ரெகுலராக வந்து தொல்லை பண்ணுது என்ன. கொஞ்ச நாள் இடம் இல்லாமே இருந்தது. தெருவா தேடி கட்சி அந்த பக்கம் குடிக்கிறோம். கடைசியில் இங்கே வந்து சூப் குடிக்கிற பின்னாடி சொல்லி நாய் பார்க்குது ஒன்று. பார்த்து போட்டு முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சூடாக ஏதாவது இறக்கணும் போல் இருந்தது சனிக்கு. அதான் பிரியாணி செஞ்சிங்களா 2 பேரும், இறக்க வேண்டியது தானே போட்டு. நல்லா இருக்கா சூப்பு? நீ குடிக்கிறதுலே தெரிஞ்சிச்சு நல்லா இருக்குதுன்ட்டு. அப்படி ருசிச்சு குடிச்சுனுங்கிற உன் மூஞ்சிலே தெரியுது. சிக்கன் பகோடா ரெடி ஆகிட்டு இருக்குது, அதையும் சாப்பிடு. பார்த்துருப்பீங்க, டைல்ஸ் எல்லாம் வந்து இறங்குனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் பட்டி பார்த்துருக்காங்க எல்லாமே, மற்ற எதுவும் பண்ணலை. பட்டி பார்த்துட்டாங்க. ஒயர் இழுத்துட்டாங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஒயர் முடிஞ்சிச்சு. அப்புறம் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் ஒயர் தான் இருக்கு. அது எல்லாமே இழுத்துட்டா வீடு சுற்றி வந்து லைட் வச்சிருக்கிறது தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆனால் அது எந்த லெவலுக்குன்றது வந்த பிறகுதான் தெரியும். சுவிட்ச் போட்டாதான் தெரியும். ஆமாம், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து குறைஞ்சது வீட்டை சுற்றி ஒரு 100 லைட் வருமாப்பா. ஸ்ட்ரிப் லைட்லாம் சேர்த்தினா வந்துரும்ல. லைட்லாம் சேர்த்தினா 1000. வராது. ஒரு லைட்ல ஸ்ட்ரிப் லைட் உனக்கு அது தெரியல என்னன்னு. வீட்டை சுற்றி வர்றது லைட்ஸ் மட்டுமே 100 லைட் வருதுன்றது கேல்குலேஷன் இருந்து சுற்றி எல்லா பர்கோலால இருக்கிறது, நம்ம டைல்ஸ் சைட்ல வர்றது எல்லாமே நிறைய லைட்ஸ் வருது. அப்படியே ஜெகஜோதியா இருக்கட்டும் அப்படின்றதுனால பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஜெகஜோதியா அமௌண்ட் இருக்குதுன்றது எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. டைல்ஸ்லயே நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலி அந்த பிளான் வந்து எக்ஸ்ட்ராடினரி பிளான். நானே நிறைய யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்திய வரலாற்றிலே முதன்முறையாக பேபிமாவின் டாய்லெட் இத்தனை கோடியா அப்படிங்கிற மாதிரிதான் எங்க டாய்லெட் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்ப அதை பத்தி பேசினாலே நான் அப்படியே ஆழ்ந்த துக்கத்துக்கு போயிடுறேன் நானு. என்னடா இது பேபிமாவின் பட்ஜெட். நீ ஏன்பா புலம்பின்னு தெரியுற?
அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ சும்மா கிண்டலுக்கு சொல்லணும்டா. என்ன கிண்டல் பண்றா? கிடையாது, என்ன கிண்டல் பண்ணிருக்கா? நீ ஆசைப்பட்டல, அப்ப அந்த மாதிரி தானே செய்யணும் அப்படின்றா. இப்ப என் ஆசையில இருந்து நானே டவுன் ஆகுறேன். எதுக்குடா டைல்ஸுக்கு எல்லாம் போய் அவ்வளவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு. ஆனா என்ன விட மாட்டேங்கிறா. அந்த பாத்ரூம் பல லட்சங்களை முழுங்கிருக்கு. அது உண்மைதான், அதை விட்டுரு, அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டா. அது ஒரு பாத்ரூம்க்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் செலவு பண்ணலாம்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். அது கூட ஒரு வகையில ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஜக்கூசி வேணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது ஓகே. இது ஜக்கூசி வேணும்னு நினைக்கிறோம். பின்ன ஜக்கூசின்னா ஓசில வருது. பாத்டப் வேற ஜக்கூசி வேற. ஆமா, பாத்டப் இல்ல ஜக்கூசி தான் வைக்கிறோம் நாங்க, பாத்டப் வைக்கல. சோ இஷ்டத்துக்கு நம்ம பிளான் பண்ணும் போது நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும். கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு ஏன் சொல்றாங்க? அதெல்லாம் என் ஃப்ரெண்டும் இன்னைக்கு சொன்னா அந்த வார்த்தைய. அதெல்லாம் கரெக்டா ஆண்டவர் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது நல்லபடியா ஆண்டவர் மாதவன் சேர்ந்து வீடை முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா போதும் எனக்கு. நம்ம ஆடுன்னு குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி 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 வந்துட்டு இருப்பேன். எனக்கு இப்ப அதை பத்தி யோசிச்சாலே இப்பெல்லாம் கொஞ்சம் டல் ஆயிடுறேன். எனக்கு வந்துருது. மூஞ்சி பார்த்தாலே தெரியுது டல்லா இருக்கு. வீடு கட்டி முடியற வரைக்கும் மூஞ்சி இப்படிதான் இருக்கும். நீ என்ன கால் எடுத்து வைக்கிறியோ அப்பதான் உன் மூஞ்சி பிரகாசமா இருக்கும். உண்மைதான். அது ஒவ்வொன்றையும் யோசிக்கும் போது நம்ம ஓவரா பண்ணிட்டோமோ அப்படின்றதும் ஃபீல் ஆகுது எனக்கு. இப்போ ஓவரானா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படி பண்ணணும். ஆனா இவங்க பாத்ரூம்லாம், பிள்ளைங்க பாத்ரூம்லாம் கூட அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஈஸியா வந்துரும். ஆனா என் பாத்ரூம் தான் தெரியல எனக்கு. கன்ஃபியூஸ் பண்ற மக்களை பாவம். அவங்க பேச்சு என்னடா வீட கட்டுற அப்படின்னு உனக்கு காரி காரி டெய்லி முஞ்சுனுக்குறாங்க. இப்படி சொன்னவனே ஓ ஏதோ செக் வச்சுக்கிறாங்கடா, சாதாரணமா வீடு கட்டல அப்படின்ற டிஃபரெண்டா ஒண்ணு யோசிச்சு. என் ரூமுக்கும் என்னோட பர்கோலாக்கும் என் செகண்ட் ஃப்ளோர் என்னோட ஃப்ளோர் கற்பனையிலே இல்லாத ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஃப்ளோர் அது என்னோட முழுக்க முழுக்க என்னோட திங்கிங், என்னோட இதுதான் வச்சுக்கோங்களேன். டைல்ஸ் எல்லாம் பேபி மாவோட இதுலயே விட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு. ஆனா அவ எனக்கு மேல இருக்கிறா. நான் 40 ரூபாய்க்கு டைல்ஸ் கிடைக்குது, 35 ரூபாய்க்கு டைல்ஸ் கிடைக்குது. அதை விட்டுட்டு அவ பாக்குறதா 65 ரூபா டைல்ஸ் 85 ரூபா டைல்ஸையும் பார்த்துட்டு தெரியுறா. அப்படியே டபுள் இதுவா பண்றா. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நானும் இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு டைல்ஸ் ஒன்று பர்கோலாக்கு பிளான் பண்ணியிருந்தா வேமா. ஆனா அதை நான் புக் பண்ணல. எனக்கு அது ஒரு மாதிரி தெரிஞ்சது. நானும் போய் யோசிச்சு பார்த்தேன், வெளில நின்று யோசிச்சு பார்த்தேன், காருக்குள்ள உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு சரி ரைட் நேர்லயே திருப்பி கூப்பிட்டு புக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினானதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். பர்கோலா விட்டாச்சு, எங்க பாத்ரூம் மெயினா விட்டாச்சு. ஏன்னா எங்க பாத்ரூமுக்கு அமௌண்ட் பத்தல. 1,27,000 ரூபாயில 1 லட்ச ரூபாய் இப்ப நான் கொடுத்தாதான் வேலைக்கு ஆகும், அதுக்கு டைல்ஸ் வரும். ஸோ அதனால நான் அதை ஃபெட்டப்லேயே அப்படியே வந்துட்டேன். சரி ஓகே, 1 by 1 அப்படியே நம்ம சொல்றோம். இப்பவே நான் எல்லாத்தையும் புலம்புனேன்னு வச்சுக்கோங்களேன், வாரா புலம்பாதப்போ அப்படின்றீங்க நீங்க.